இதுதான் திமிலை மீன். பார்த்துக்கோங்க. இதை நான் போய் கட் பண்ணி வாங்கிட்டு வர போகிறேன். அங்கே பாருங்க. இப்போ பாருங்க, இந்த திமிலை மீனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து எலக்ட்ரிக் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து தொட்டால், அது உயிரோடு இருக்க போது அதை தொட முடியாது. அதை தொட்டால் வந்து அது ஷாக் அடிக்குமா, அதை அந்த ஷாக்கை வந்து தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை வந்து எலக்ட்ரிக் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இதை திமிலை மீன் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திமிலை மீனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது வந்து இதை வேக வைக்கிறேன் பாருங்கள். ஒரு 3 பீஸாக போட்டு நான் பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து அவிச்சிட்டு இதில் உள்ள சதையெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து நல்லா பரட்டி வச்சு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், திமிலை மீனில் உள்ள ஃப்ளஷெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு எலும்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது பார்க்க வந்து அப்படியே பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். முள்ளும் வந்து அதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து நான் வந்து அதனுடைய ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், சதையை எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து ஒரு மாதிரி குழன்னு ஜெல்லி மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் சதை இந்த குழப்பா ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து கீரையில் வச்சு ஒரு பொரியல் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஆனால் அது பொரியல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து ஒரு மசாலா, ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று, அரிசி அதெல்லாம் வச்சு நம்ம வறுத்து அதனோட சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், இந்த சின்ன வெங்காயத்தை நசுக்கு நான் மாதிரி வச்சுருக்கேன். அது பிறகு இது வந்து அரிசியை வந்து வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது சோம்பு வறுத்து வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அதுக்கப்புறம் உப்பு. இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். வந்து கடுகு போடுறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கடுகு பொரிஞ்சு முடியுது. இந்த டைமில் நான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுறேன். இந்த வெங்காயம் வந்து ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கீரையை இதில் வைக்கணும். அதுக்கு மேலேயே வெங்காயம் போட்டுறேன். அதுக்கு மேலேயும் ஒரு கீரை நான் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கீரையும் அள்ளி வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டுட்டேன் பாருங்கள். இதோட சேர்த்து நான் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த கீரையை மூடி வேக வைக்க போகிறேன் பாருங்கள். லைட்டாக நான் வந்து தண்ணி தெளிச்சு வச்சுருக்கேன். இந்த மீனில் உள்ள தண்ணி வந்து இது வெந்துடும். அது வெந்துட்டு இருக்கும் போது நான் போய் இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச பவுடர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் மசிஞ்சிடக்கூடாது, குறைப்பாக தான் இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து இதை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயமும் தேங்காயும் நான் தேங்காய் சேர்க்குறது நம்ம இஷ்டம் தான். நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது கீரை எனக்கு தட்டி பார்க்கலாம் பாருங்கள். எப்படி எடுத்துட்டு இது ஓரளவு இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது வத்திடணும். இப்போ பாருங்கள், நான் தேங்காயையும் வெங்காயத்தையும் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு வந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். நம்ம வந்து இந்த இதில் வந்து கீரை வெந்துட்டான்னு பார்த்துட்டு வெந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம பொரியரிசி இதை வந்து கொட்டிடணும். கொட்டி நம்ம கிளறணும். இப்போ கீரை வந்துடுச்சு. நான் இந்த இதை வந்து இதை சேர்த்துக்க போகிறேன். இந்த தூளை பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் அது அந்த தூள் வந்து இருக்கணும், அந்த பொரியல் தூள். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை கிளறி விட்டுருவேன்.
தண்ணியெல்லாம் சுண்டி வச்சுக்கிறேன். இந்த மீனோட தன்மையை கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ நான் இது ஃபுல்லத்தையும் கிளறிட்டு நான் இறக்க காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து திமிலை மீன் அப்புறமா முருங்கைக்கீரையை வச்சு பொரியரிசி தூவி எப்படி செய்கிறதுன்ற பற்றி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், எல்லா இதுக்கும் புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதே ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி திமிலை மீன் வாங்கினீங்கன்னா ஒரு முறை நான் சொன்ன மாதிரி இந்த பொரியரிசியை தூவி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கீரையில் வச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.